அஷ்னா தானே பேர்? சந்தியாண்டு இல்லையா? கிளி நடக்குதா? டேய் மாறி வந்துட்டோம் போலடாப்பா. தங்கச்சி சாரியா. காசு தெரியுங்களா? டெலிவரி காசு எல்லாம் பொம்மை காசு. சரி உங்களுக்கு தான் வந்து நாங்கள் குழம்பாதவங்க. சாப்பிட்டீங்களானே? நீங்கள் சாப்பிடாம இருந்திருந்தா வந்து குழப்பி இருக்க மாட்டோம். எல்லாரும் மேலே வாங்கோ. எல்லாரும் இருக்கா மேலே வாங்கோ. நிறைய பலவிதமான அன்பளிப்பெல்லாம் கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் பழங்களை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மங்குஸ்தான் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கணும். உங்களுக்கு தான் வந்தது. சரி உங்களோட உயிர் யார்? அம்மா அப்பா. என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க இங்கே செய்யறது கிடையாது? அம்மா. ஸோ அம்மாவுக்காண்டி இந்த ஊரையை கூப்பிட்டு செய்கிறீங்களே பேச இருக்கிறீங்க. அழுதுருவீங்களா? அவருக்கு அழுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கொடுத்த நீங்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு? நீங்கள் ஒன்றும் கொடுக்கல. வீட்டை கொடுப்போம். என்ன இவ்வளோ பெரிய குடும்பத்தை கொடுத்ததே பெரிய அன்பளிப்பு தான் அவைகளுக்கு. மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற பூப்புனித நீராட்டு விழாவுக்கு ரம்புட்டானை வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி அவங்களுடைய அம்மா வந்து மகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையாண்டு பிள்ளைகிட்ட போய் கேட்போம் வாங்க. ஹாய் வணக்கம். அஷ்னா சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறோம். வாங்க எலும்பி வாங்க. ரைட் இது சாப்பிட்டு எல்லோரும் களைச்சி போயிருப்பினோம். என்ன அதுக்கு தான் அந்த நல்ல வடிவா ஊர்களுக்கு பகி என்ன மற்ற தனுவாக்களோட டான்ஸ் குரூப் வந்து எல்லோரும் உற்சாகப்படுத்தினவையல். தங்கச்சி சும்மா இருக்கிறீங்களா? பிள்ளைங்கள இந்த சாப்பிட்டாக்கள் ஒரு மேலே வர சொல்லுங்க. கீழே சாப்பிட போனாக்கா சாப்பிட்டு ஐஸ்கிரீம் குடிச்சோன்னு அப்படி இருக்கீங்கம்மா. ஒரு மேலே வர சொல்லுங்க. அப்போ சாப்பிட போனாங்க தானே? இல்லை நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு தானே ப்ரோக்ராம் நடக்குது. என்ன சொல்ல? அதாவது கீழே சாப்பிட போனாக்கள் எல்லாரும் ஐஸ்கிரீம் ஒன்றை குடிச்சிட்டு மற்றதை மிச்சத்தை வச்சுட்டு வர சொல்லுங்க. எல்லாரும் மேலே வாங்கோ. எல்லாரும் இருக்கா மேலே வாங்கோ. கேட்கலையா? பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி நாங்கள் போயிருக்கிறோம். தங்கச்சி கேட்குதா? சவுண்டை கூட்டு மது. கேட்கலையா பிள்ளைக்கு? கேட்குதா? ரைட். நிறைய பலவிதமான அன்பளிப்பெல்லாம் கொண்டு போயிருக்கிறோம். ஆனால் பழங்களை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மங்குஸ்தான் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கணும். ரொம்ப பிடிக்குமா? ரைட். அதோட ரம்புட்டான் பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? அதாவது சீசனுக்கு மட்டும் காய்க்கின்ற பழங்கள் என்ன எப்போதும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வர்ற சீசன், அதாவது நீங்கள் வர்ற நேரத்தில் இந்த ரெண்டு பழங்களும் வந்து சீசன் வந்து தொடங்கி இருக்குது. ஸோ இதை மட்டும் கொடுக்க சொல்லிட்டு எங்களை அனுப்பியிருக்கணும். யார் இதை அனுப்பியிருக்கணும்? ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கார்டு கூட வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலையாம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது வாங்கோன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லையா. ஸோ கவலைக்கரமாக தான் இதில் வந்து உங்களுக்கு தந்திருக்கணும். அம்மாவை கேட்டா தெரியாதாக்களுக்கு நீங்கள் அனுப்பல காட்டு. என்ன தெரிஞ்சாக்கலான்னு அனுப்பியிருப்பீங்க. அப்படியா? சொல்லுங்க. யாருக்கு நீங்கள் சொல்லலை இன்றைக்கு வந்து பூப்புனித நீராட்டு விழா நடக்குது எனக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிங்களாம், அப்புறம் அந்த வீடியோலாம் விட்டிங்களாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விட்டிங்களாம். ஆனால் வேண்டப்பட்ட உறவு நீங்கள் வந்து தங்களுக்கு முக்கியமான உறவு. ஸோ தனக்கு ஒரு வார்த்தை அம்மாவும் சொல்லலையா, நீங்களும் சொல்லலையா, அப்பாவும் சொல்லலையா. ஆனால் இருந்தாலும் தங்கள் வர முடியாத காரணத்தால் இந்த அன்பளிப்பெல்லாம் தந்திருக்கணும். யாராக இருக்கும்? உங்களோட பேர் என்ன? அஷ்னா. அஷ்னாவா? நாங்களும் அஷ்னா சர்ப்ரைஸ் தான். இல்லை உண்மையாக நாங்களும் அஷ்னா சர்ப்ரைஸ் தான் வந்திருக்கிறோம். அஷ்னா தானே பேர்? சந்தியாண்டு இல்லையா?
இப்போ சந்தியா இல்லையா பிள்ளைக்கு பேர்? கிளி நடக்குதா? டேய் மாறி வந்துட்டோம் பிள்ளைடாப்பா. தங்கச்சி சாரியா, கொரோனைக்காக ரம்புட்டான் உங்களுக்கு இல்லை, கொண்டு போட்டுமா? கிலோ 400 ரூபா தான், வேணுமெண்டா காசை தாங்க புதுசு வாங்கி கொடுக்குறது, பிரச்சனை இல்லையா? வேண்டாம். அப்போ சாப்பிட்டாங்களெல்லாம் வந்துட்டு நம்ம மேலே மரியாதையா இல்லை இருக்கு. நீங்கள் கூப்பிட்டீங்க தான் எல்லாரும் மேலே வர சொல்லி. அப்போ நாங்கள் சும்மா உங்களுக்கு வந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறோம், சரியா? வந்ததுக்கு செஞ்சுட்டு போகிறோம், ஓகேவா? பிரச்சனை இல்லையா? வேண்டாம். வேண்டாமா? மாறி தான் வந்தாங்க. அக்கா காசு தெரியுங்களா? டெலிவரி காசு எல்லாம் பொம்மை காசு வாய்ப்பு இல்லையா? இல்லை 11 மணிக்கு வந்த நாங்கள் ரோட்டில் ஆடினோம், அங்கே ஆடினோம், படியில் முழு பேருடையும் ஆடி. நீங்களாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் தானே. அம்மா இருக்கிறீங்க அப்பா இருக்கிறாங்க. அப்பா அவர் தெரியாத மாதிரி இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வந்திருக்கணும் அவையில மாதிரி. இது எனக்கு காசு தந்தால் தான் நான் போவேன். சும்மா என்ன இவ்வளோ நேரம் நின்று 2 பேர் ஆடினவங்க, அதை என்ன உருள் பாக்கி டீம் எல்லாம் வந்து நீங்களும் மாறியா வந்தீங்க. கீழே ஒரு தண்ணி வர விட்டு நடக்குதாம் மாதம். இது சரியான இடம் தானே? அவங்களுக்கு சரியா? அப்போ எங்களுக்கு மாற விட்டுட்டீங்க. தந்தாக்கள் உங்களே இல்லை, நாங்கள் தந்தாக்கள் அவருக்கே தெரியாது யார் தந்தேன்ண்டு. அவருக்கே தெரியாது யார் தந்தேன்ண்டு. சரி, உங்களுக்கு தான் வந்து நாங்கள் குழம்பாதவங்க. சாப்பிட்டீங்களானே? நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருந்தால் வந்து குழப்பி இருக்க மாட்டோம், சரியா? கொஞ்சம் இப்போ தென்பாக இருப்பீங்க. அப்பா உணவு வந்து ஊட்டி கொண்டு இருந்தார், ஸோ அதனால தான் கேட்குறோம். அதோட இன்னும் ஒரு சிறிய அன்பளிப்பு இருக்குது. ரைட், இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தான் வந்தது. ரைட், அழகான ஒரு மோதிரம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரைட், போடுங்க. இடம் இல்லை கையில், சரி வீட்டை வச்சு போடுங்க. ரைட், ஸோ அதோட 2 பிரேம் வந்து தந்திருக்கணும். ஸோ பிரேமை பார்த்தா கண்டுபிடிப்பீங்களா ஒரு வேலை? மைதிலியாக்கா இதில் இருக்கிறீங்களா யாரும்? வரல, அதுதான் சொல்கிறேன், கேட்குறேன். ஸோ வராதாக்கள் வரையிலையா? மயூரியாத்த எங்கே நிற்கிறா மயூரியாத்த? யார் அவங்க உங்களுக்கு? மயூரியா அத்தை. அவங்களுக்கு நீங்கள் சொல்லலையா காட்டு கொடுத்து? சித்தாமாமா. அப்போ சித்தாமாமாவுக்கு சொல்லல. எல்லாரும் பாருங்க வாடி சொல்லாதாக்கள் பேரெல்லாம் புள்ள சொல்லிக்கொண்டு இருக்குது. சரி அம்மா வாங்க, நீங்கள் பக்கத்தில் வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. அப்பா வாங்க. ரைட், அம்மாட்ட கேளுங்க யாருக்கு சொல்லலைண்டா. வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க, பிள்ளைக்கு பக்கத்தில் வாங்க. சரி, அப்போ பிரேமை பார்த்தா தெரியும். பக்கத்தில் கொஞ்சம் இல்லைங்க, பிள்ளை பதக்கத்தப்படுது. அங்கே அது சைட்டில் இல்லைங்க, வாங்க. ரைட், இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. டவுட்டாக கிடைக்க அக்காவும் நீங்களும் வேணே. ரைட், இதா யார் இது தெரியுதா உங்களுக்கு? சும்மா நல்லா இருந்த படத்தை இப்படி கிறுக்கிட்டு வர சொன்னவையல். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யார் வந்திருப்பினம்? சரி, தெரியாது. இன்னொரு பிரேம் பார்த்தா தெரியும் ஒரு வேலை. என்னங்க இதையும் பாருங்க. ரைட், இது எப்படி இருக்கு? வடிவா இருக்கா? அப்போ இந்த மாதிரி வடிவான ஒரு குடும்பத்தை இந்த வடிவா ஒரு பிரேம் ஒன்று செஞ்சு தந்தது யார்? காட்டு நீங்கள் யாரும் கொடுக்கல, நீங்கள் யாரும் காட்டு கொடுக்கல. எங்களோட மக்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. என்னதான் வீட்டை போய் சொன்னாலும் காட்டு கொடுத்தா தான் வருவோம்ன்ற பழக்கம் ஒன்று இருக்குது. நீங்கள் காட்டு கொடுக்காம விட்டீங்களா வேலை? மிக்கிக்குள்ள இருக்கிறாங்க, பார்த்தா முழிச்சினாங்க வெளியில் போடும் மாக்களை பார்த்தா. அதுக்குள்ள ஒருத்தரும் வேற இல்லையா? எனக்கு தெரியாதா? சரி, போய் நான் உங்களுக்கு உயிர் இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். உங்களோட உயிர் தூணிலும் இருக்கலாம், துரும்பிலும் இருக்கலாமா? இங்கேயும் இருக்கலாம், உயிரான. சரி, உங்களோட உயிர் யார்? அம்மா அப்பா. அம்மா அப்பா பார்த்தீங்களா? அம்மா அப்பா தான் உயிர். என்ன ரைட், பிள்ளையாரை விட பெரிய ஒரு உருட்டு என்ன? ரைட், ஆனால் அம்மா சொன்னாங்க ஒரு உயிர் ஒன்று உங்களுக்கு இருக்காமண்டு. இது அன்பளிப்பு தந்தவங்க.
சொல்லுங்களேன் நடந்து ரைட், கண்டுபிடிக்க முடியலையா? சரி, குழப்ப வேண்டாம். எல்லாரும் முடிக்கிறான் இல்லை போகணும்னு பார்த்தோன்னு இருக்கணும். என்ன அங்கே பேச போயிடும். கதை என்ன சொல்லுங்கள். அப்பா யார் வேணும் அவாவுக்கு தான் இன்றைக்கு அவையெல்லாம் தந்தவையல் யாரு இப்படி வாயை சச்சோன்னு இருந்துச்சு நம்ம எல்லாம். சிட்டா எனக்கு எப்போ சொல்ற சிட்டா அம்மா சரி 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 தங்கச்சி, ரொம்ப குழம்ப வேண்டாம். எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இன்றைய நிகழ்வு நல்லா ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ரைட். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம், டிஜே ப்ரோக்ராம், பல உறவுகள் பல இடங்கள் எல்லாம் வந்து வந்திருக்கணும். எல்லாம் சந்தோஷமா? நீங்கள் என்னத்துக்காக இந்த ஆசைப்பட்ட நீங்கள் செய்யணும் சொல்லுங்க. அப்பா வர செய்ய படிப்பா சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்க இங்கே செய்கிறதுக்கு? எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க? பிரான்ஸ்ல இருந்து வந்து எங்கள் இடத்துல செய்கிறதுக்கான காரணம் என்ன? அப்பா வர செய்ய. அப்பம்மா எங்கே இருக்கிற? அப்பம்மா அப்பம்மா அங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்பம்மாவோட இருந்து செய்யணுன்றதுக்காக இங்கே செய்கிறீங்களே என்ன? ரைட். ஸோ அப்போ எவ்வளோ சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் போயிட்டினம், அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. இந்த அன்பளிப்பெல்லாம் வந்து உங்களுடைய அப்பா அம்மா இருவரும் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. சரி, அந்த பொம்மை, இந்த ஏற்பாடுகள் தெரியும். இப்போ சொல்ல தெரியும். எவ்வளோ நேரம் சொல்லல தானே? சரி சரி சரி, சண்டை பிடிக்க வேண்டாம். உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி. ஏதோ சொன்னீங்க மெனிசியன் முதல். என்னது என்ன சாமா? நீங்கள் சொல்லுங்க. மெர்சி சொல்லுங்க. மெஸ்ஸியா? மெஸ்ஸின்னா என்ன? நன்றி. நன்றி. ரைட். அதாவது பிரெஞ்சு மொழிலையா? சரி, ஓகே. நீங்கள் வாங்க. ரைட். உங்களுடைய பிள்ளை மகனா அங்கே நிற்கிறீங்க. மகனை எங்கே இருந்தாலும் வரட்டும். மகன் மகள் மற்றவங்களா? ரைட், வரட்டும் அங்கே இருந்தாலும். ரைட், வாங்க. சரி, இன்றைய நிகழ்வுகள் வந்து இவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களோட உறவுகளுக்காக இங்கே வந்து செய்யணும்னு ஒரு ஆசை. ஒரு ஆசை என்ன? ஆனால் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் பார்க்குறதுக்கு. வந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா உறவுகளுக்கும் மிக தாழ்மையுடன் இந்த நன்றி. அது மனசால் சொல்லலாம், அது வார்த்தையால் சொல்லலாம். அது அப்படின்னு எனக்கே சொல்லலாம் கிடக்கு. அது ஒரு ஒரு இதண்டு சொன்னான்னு சொல்லலாம். உறவுகள் எல்லாம் வந்து நண்பர்கள், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்தேக்க ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட கடல் அளவு சந்தோஷம். கடல் அளவு சந்தோஷத்தை வந்து பெற்றிருக்கிறீங்களா என்ன? ஸோ எல்லாரும் வந்து என்னதான் தனியாக செஞ்சாலும் இவ்வளோ கனகாலத்துக்கு பிறகு எல்லா உறவுகளையும் ஒன்றிணைத்து செய்கிறதுல ஒரு சந்தோஷம் என்ன? உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கணும் தான் இந்த ஆசை. எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அது யாரண்டானா சரி, உறவுகளுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து செய்ய ஒன்று வந்தது. முக்கியம் என் அம்மாவை கூப்பிட்டு அங்கே செய்ய இல்லாது. அப்போ ஸோ அம்மாவுக்காண்டி இந்த ஊரையை கூப்பிட்டு செய்கிறீங்களே? ஊரையை கூப்பிட்டு செய்கிறோம். சரி, வேறு எதுவும் உங்களோட மகளுக்கு எதுவும் சொல்லியிருக்கா? மகளுக்கு என்ன சொல்கிறா? அவள் ஒரு வாயாடி. அவள் உலகத்தை ஏவிக்கக்கூடிய ஒரு ஆள். அவளுக்கு நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவள் தண்டை இதுகளை தானே பார்த்து கொள்ளுறாள். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? டான்ஸ் ஆட போகிறீங்களா? அங்கே அண்ணாட்ட போங்க, பையனாட்ட மடியை ஆடி விடுவாராங்க. பையனா ஆடணுமா? ரைட். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஊர் மக்களுக்கும் உங்களுடைய மகளுக்கும்? முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் இதை எதிர்பார்த்து வரல, இவ்வளவு எனக்கு சப்போர்ட் கிடைக்குமெண்டு. ஆனால் 15 நாட்களில் இவ்வளோ செய்யக்கூடிய சான்ஸ் வந்ததுக்கு எல்லாருக்கும் என்னோட உறுதுணையான அனைவருக்கும் மிக்க நன்றி. மகளுக்கு இன்னும் நன்றி. அவள் தான் இதை ஆசைப்பட்டவ, ஸ்ரீலங்காவே செய்யணும் கண்டிப்பாக. அவாக்காவே செய்த சந்தோஷம், அவாண்ட சந்தோஷம் தான் எங்கள்கிட்ட சந்தனம் பிள்ளை. ரைட், சந்தோஷம். அவ்வளோதானே? அண்டை கடையில் வந்து 4 தடவை மாதிரி நிறைய சொன்னீங்க, சொல்கிற மாதிரி இன்றைக்கு பேச இருக்கிறீங்க. அழுதுடுவீங்களா? அவருக்கு அழுங்க பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் அழ மாட்டா? சிரிச்சிட்டா? ரைட். சரி, உங்களுடைய சகோதரருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இன்றைய நாளில்? வாங்க, எப்படியெல்லாம் ஓடுவோம், எதுக்காதீங்க, ஒரு ரவுண்ட் அடிப்போமா? ரைட், சொல்லுங்க. சகோதரிக்கு என்ன சொல்ல போறீங்க? மெர்சி. நீங்கள் அது நன்றி, அது மக்களுக்கு. உங்களுடைய சகோதரிக்கு நல்லா படிக்கணும். சரி, நீங்கள் பாருங்க, அந்த மகளை நல்ல வாயாடின்னு சொல்லி போட்டு இவங்க வாயை திறக்கிறாங்கல்ல கதைக்கிறதுக்கு. ரைட், அம்மம்மா வார, அம்மம்மா ஓடியாங்க. சரி, நான் வார நில்லுங்க. பாவம் நிக்கட்டும். அம்மம்மா, என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது? பிள்ளையோட பிறந்த நாள் நடக்குது, வந்தீங்களா? பிள்ளைக்கு பிறந்த நாள் நடக்குது இல்லோ? ஸோ என்ன சொல்ல போறீங்க பிள்ளைக்கு?
பிள்ளைக்கு நான் என்னதை சொல்லுவேன்? என்ன நடக்குது இன்றைக்கு? இன்றைக்கு சாமர்த்திய கல்யாணம். ரைட், பிள்ளை வந்து பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்காண்டி இங்கே செய்யணும் எல்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கணுமல்லோ. ஸோ அவளுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில்? உங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகளுக்கு? உங்களோட பூட்டியா? ரைட் ரைட், எங்களுக்கு அம்மம்மா தானே. ரைட், என்ன சொல்ல போறீங்க மகள் பிள்ளைகள் எல்லாருக்கும்? நன்றி சொல்ல போகிறேன். சாப்பிட்டீங்களா? ஓ, என்ன கொடுத்த நீங்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு? நீங்கள் நான் ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் கொடுக்கல, வீட்டை கொடுப்போம். என்ன இவ்வளோ பெரிய குடும்பத்தை கொடுத்ததே பெரிய அன்பளிப்பு தான் அவைகளுக்கு. என்ன சந்தோஷமா? ரைட், வேற எதுவும் சொல்ல போறீங்களா? வேற எதுவும் சொல்ல போறீங்களா? நான் என்னத்தை சொல்லுவேன்? என்னத்தை சொல்றது, வயசு போட்டது என்ன ஆமாம். ரைட், நாங்கள் போய் கழிச்சிட்டு வரோம். என்ன ஓகே, சரி அக்கா எல்லாம் ஓகேவா? சந்தோஷமா? ஓகே தானே. வேற எது ஆறாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? சொல்ல போறீங்களா? ஐயா சொல்ல போறீங்களா? இல்லை மனசுக்குள்ள முன்னுறுத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களோட அப்பப்பா வாங்க. உங்களோட மகள் வந்து எதிர்பார்க்குறா நிறைய விஷயங்களை, எல்லாரும் ஒழிச்சிருக்கிறீங்க. பாதி பேர் போட்டினுவா சாப்பிட்டுட்டு வீட்டை கவலையா நிற்கிறா. என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு? இங்கே வந்து செய்ததுக்கு நன்றி. இங்கே வந்து இந்த சாத்தியோடு செய்ததுக்கு நன்றி. அவ்வளோதான். உங்களுக்கு முன்னுக்கு செஞ்சதுக்கு நன்றியா? நீ என்னடாப்பா சொல்ல போற? பாட்டு பாட போறிய? ரைட், சரி. இது போன்ற நன்றிகளுக்கு அஸ்னா சர்ப்ரைஸ் எம்ஜி சுந்தரங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வேறு எதுவும் சொல்ல இருக்காக்கா? ரைட், இதை சொல்ல போறாரப்பா. கூப்பிடான் இந்த சௌரம் எல்லாரும் வாங்க. ஓ எல்லாரும் வாங்க. அதாவது அண்ணனுடைய சகோதரர்களை விரட்டாம். பிள்ளையுடைய சித்தப்பா பெரியப்பா ஒரே கலர்ல நிக்கணுமே எல்லாரும். ரைட், எல்லாரும் தெரியுது வடிவா வெக்கப்படினோம் வர்றதுக்கு. சில பேர் கதைக்க வெக்கப்படினும் தானே. யாரையும் கூப்பிடுற? சரி, எங்க வந்துட்டீங்க. வேற யார் நிக்கிறீங்க? நிக்கிறாங்களா எல்லாம் வாங்க. அண்ணா வாங்க, வரட்டும். எல்லாரும் வாங்க. அவருடைய உறவுகள் சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். அப்படியே பின்னுக்கு போகும் கொஞ்சம். என்ன நீட்டா அங்க வாங்க. இன்னும் 2 பேர் வரணுமா? வரட்டும். ஒழிச்சு அண்ணா அவர ஒழிக்கிற அவர மற்றது பெரிய பார்க்கலாம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அண்ணா வாங்க 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 வாங்க. இது யாரு? எல்லாரும் பேர் பிரச்சனை, எல்லாம் குடும்பம் தானே. உங்களோட சகோதரன் வேற சகோதரன் உண்டு தானே. ரைட், எல்லாரும் வாங்க. சகோதரங்கள், அக்காவோட சகோதரர்கள், அண்ணனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வரட்டும். அம்மா அப்பாக்கள் சகோதரங்கள் எல்லாரும் வாங்க. மாமி எல்லாம் வாங்க. இது விட்டா எல்லாரும் வரவேணும். உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரங்கள் சகோதரன். வேற யார் நிக்கிறீங்க? வேற யார் நிக்கிறீங்க? ரைட், வாங்க 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 வாங்க. எல்லாரும் உண்டா வரட்டும். அண்ணன் அங்க இருந்து வந்து ஆசைப்படுறாரு எல்லாரும் ஒண்டா ஒரு இடத்துல நின்று பார்க்கணும், கதைக்கணும். ரைட், ஓகே. யாராவது ஏதாவது சொல்ல இருக்கிறீங்களா? சொல்ல போறீங்களா? லைன்ல பிடிக்கவா வந்து அக்கா சொல்ல போறீங்களா? அண்ணன் சொல்ல போறீங்களா? நீங்கள் 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 எல்லாரும் வைக்கப்படலாம். வயசுல பெரியாக்கள் வைக்கப்பட மாட்டேதான். ஸோ இன்றைக்கு ரைட், இந்தாங்க குடும்ப சார்பில் சொல்லுங்க. என்ன ஓகே, ரைட். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு இது மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இவர்கள் இங்கு எல்லோரும் எங்கள் சகோதரர்கள் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இவ்வாறு ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு நீண்ட நாட்கள் நாங்கள் எல்லா பிள்ளைகளும் சந்தித்து அதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோக நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக வந்திருந்தார்கள் விருந்தினர்கள். அதுவும் எங்களுக்கு மிகவும் பெரிய சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனால் நேரம்தான் கொஞ்சம் கூடுதலாக எடுத்து விட்டோம். அதுக்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியும் மகிழ்வையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். ரைட், சரி. எல்லாரும் சொன்ன மாதிரியே அவங்க வந்து நீங்கள் குடும்பத்தில் ஒரு பெரியார் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஓகேவா? ரைட், சந்தோஷம் தானே. ஸோ எல்லாரும் மனமாற இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுமென்று வாழ்த்திட்டு போங்க. அதோட நாங்களும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். போயிட்டு வரோம். சரியா? ரைட்.
நன்றி.